தாவேக தலைவர் விஜயை பார்க்க சென்ற நிர்வாகி மதுரை விமான நிலையத்தில் துப்பாக்கி முனையில் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இந்த பரபரப்பான அந்த சம்பவம் குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று சென்னை திரும்புவதற்காக மதுரை விமான நிலையம் வந்தார். சரியாக 12 மணிக்கு தனி விமானம் மூலமாக மதுரையிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டு சென்றார். முன்னதாக கொடைக்கானலிருந்து சாலை மார்க்கமாக தன்னுடைய காரிலே அவர் பயணத்தை தொடங்கி இங்கே சரியாக ஒரு 11:45 மணி அளவில் மதுரை விமான நிலையத்தை வந்தடைந்தார். நேராக விமான நிலையம் அருகே வந்து அவர் இறங்கி செல்வதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். கடந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் நேரடியாக வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் அதே பாதுகாப்புடன் ஏற்கனவே மத்திய அரசின் சார்பில் வழங்கப்பட்ட ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் அவர்களுடைய தனி பாதுகாவலர்கள் உள்ளிட்டவர்கள் பாதுகாப்புடன் அழைத்து வந்தார்கள். இந்த நிலையிலே அவர் அந்த விமான நிலையத்துக்கு உட்புறமாக செல்வதற்கு சற்று முன்னதாக விஜய் மக்கள் இயக்கத்தின் முன்னாள் மாவட்ட தலைவர் இன்பராஜ் வந்து திடீரென அவரை சந்திக்க முற்படுகிறார். கையில் சால்வையுடன் அவர் அந்த பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு நிறுத்தப்பட்டிருந்த கார் வழியாக அவர் அந்த முன்பு விஜய்க்கு முன்பாக வர முயற்சி செய்கிறார். இந்த நிலையில் தான் அவருடைய திடீரென அவர் வந்ததன் காரணமாக அவர் யார் என்று தெரியாத காரணத்தினாலே உடனடியாக அவர் பாதுகாப்பில் இருந்த அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அலுவலர் தன்னுடைய துப்பாக்கியை வைத்து அவரை வெளியேற்றக்கூடிய ஒரு காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. பிற்பகல் நடைபெற்றாலும் கூட அந்த வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. சமூக வலைதளங்களிலே பல்வேறு வாட்ஸ்அப் குழுக்களிலும் தற்போது இந்த வீடியோக்கள் பகிரப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. நடிகர் விஜயை பொறுத்தளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கும் பட்சத்தில் ஜனநாயகன் இறுதிக்கட்ட படப்பிடிப்பானது கொடைக்கானல்ல தாண்டிக்குடியில கடந்த சில நாட்களாக நடைபெற்றது. ஏறத்தாழ ஒரு வாரத்துக்கு மேலாக இந்த ஒளி படப்பிடிப்பு பணிகளானது நடைபெற்றது. இந்த நிலையில் படப்பிடிப்பில் நிலைப்பட்டதை அடுத்து இன்று வந்து அவர் அங்கிருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக கொடைக்கானலிருந்து சாலை மார்க்கமாக வந்தார். வந்திருந்து இங்கிருந்துதான் தனி விமானம் மூலமாக சென்னைக்கு செல்கிறார். சென்னைக்கு கடந்த முறை அது விமான நிலையத்திலே ரோட் ஷோ போன்று ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து அவரை ரசிகர்கள் வரவேற்ற காட்சிகளினால் ஏகப்பட்ட போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் இந்த காவல்துறையினர் மற்றும் அவர்கள் காவல்துறையினர் ஒரு திட்டமிட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள். நேரடியாக அவரை விமான நிலையத்திற்கு உள்புறமாக செல்வதற்காக பாதைகள் அமைத்து பேரிகார்டுகள் அமைத்திருந்தார்கள். மேலும் அவர் தனியாக அழைத்து செல்லும் போக்குவரத்து எந்த ஒரு விதிமீறலும் இல்லாமல் தனியாக அழைத்து செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. அப்பொழுது காரை விட்டு இறங்கி ஒரு 20-30 மீட்டர் நடந்து விமான நிலையத்துக்கு உள்புறமாக சொல்ல வேண்டிய நுழைவாயில் வருகிறது. ஆகவே அந்த இடையில் அவர் யாரெல்லாம் ரசிகர்களோ மற்றவர்கள் பார்க்கிறார்களோ கட்சிக்காரர்கள் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு உள்ளே சென்றார். அப்பொழுதுதான் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இன்பராஜ் நேரடியாக அவர் பாதுகாப்பு அதிகாரிகளை அந்த பாதுகாப்பு வளையத்தையும் தாண்டி விஜய்க்கு முன்பாக வந்து தன்னை சந்திக்க வேண்டும், அவருக்கு சால்வை அணிவிக்க வேண்டும் என்கிறதுக்கு முனைப்பில் அவர் வந்திருக்கிறார். திடீரென வந்ததுதான் பாதுகாப்பு அலுவலர் வந்து சிஆர்பி பாதுகாப்பு அலுவலர் துப்பாக்கி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. ஆனால் எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் விமான நிலையத்துக்குள் அழைத்து செல்லப்பட்டு தனி விமானம் மூலமாக சென்னைக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். இந்த காட்சிகள் தான் தற்போது வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.